எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். Increase our faith because we want to do more things. We want to do more healings. ஓகே, லூக்கா 17:5 இதை நம்ம வாசிப்போம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். பாருங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். ஆனால் விசுவாசத்தை எங்களுக்குள்ளே அதிகரித்து கொடுங்க ஆண்டவரே. இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. யாருக்கிட்ட? ஆண்டவர் கேட்குறாங்க. இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரித்து தாரும். ஏன் இன்னும் கூட நாங்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு. ஹலோ, விசுவாசத்துடைய அளவை பொறுத்து அற்புதங்கள் நடக்கும். விசுவாசத்துடைய அளவை பொறுத்து சுகம் உண்டாகும். இப்போ காய்ச்சைக்கு உள்ள விசுவாசம் வேறு, சப்பானியை நடக்க வைக்கிறதுக்கு வேண்டிய விசுவாசம் வேறு. அதோடைய அளவு சொல்கிறேன், வேறு விசுவாசம் அளவு வேறு. இப்போ 10% விசுவாசம் இருந்தால் போதும், ஃபீவர் குணமாகிடுது. ஆனால் ஒரு சப்பானியை நடக்க வைக்கிறதுக்கு 50% விசுவாசம் வேணும், 50%. அப்போ நீங்கள் 10% வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, அதை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன சொல்ல, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ ஒரு குருடனுக்கு பார்வைக்கு 70% விசுவாசம் வேணும்னா அந்த விசுவாசத்தை எங்கள் வர்த்திக்க பண்ண மாட்டேது. 70% விசுவாசம் எனக்கு வந்தால் தான் நான் கண் பார்வை அவனுக்கு கொடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம விசுவாசம் அதிகரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் விசுவாசம் அதிகரிக்கப்பட வேண்டும் சொல்லி நம்ம என்ன செய்யணும், வாஞ்சிக்கணும். அங்கே போய் கேட்கல, இப்போ தாங்க ஆண்டவரே இப்போ 70% வந்துருச்சா, பேட்டரி மாதிரி சார்ஜ் ஆச்சா, ஓகே 70 வந்துருச்சு, ஓகே இப்போ நாவ் இது ரோபோட், அது ரோபோட். நிறையா இதில் பார்ப்போம், ஐ ஆம் நாட் ரோபோட், அது மாதிரி இருக்குல்ல. அதில் நம்ம ரோபோட் இல்லை. இது நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து இந்த சுகத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த லெவல்லாம் நம்ம என்னது அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அது 100 வரைக்கும் போயிருக்கோம். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழும்பொழுது நீங்கள் எப்போதுமே ரிலாக்ஸாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒரு ஃபீவராக இருந்தாலும் சரி, ஒரு என்னது குருடனாக இருந்தாலும் சரி, ஒரு சப்பானியாக இருந்தாலும் சரி, இல்லை செத்து போன எழுப்புறதாக இருந்தாலும் சரி, வாவ், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள முழுமையாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆமாம் இல்லையா? அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லா காரியமும் நடக்கும். ஆனால் இப்போ நம்மளுடைய விசுவாசம் எவ்வளோ இருக்குது? 10% தான் விசுவாசம் இருக்குது. இந்த 10%க்குள்ள விசுவாசத்துக்கு வேண்டிய காரியம்தான் நடக்கும். ஆமாம் இல்லையா? நீங்கள் ஏன்னா நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணால் தான், நீங்கள் விசுவாசம் மூலமாக தான் சுகத்தை பெற முடியும். ஆமாம் இல்லையா? அப்போ இங்கே அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். Increase our faith because we want to do more things. We want to do more healings. நாங்கள் இன்னும் அதிகமான மக்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். நீங்கள் யார் என்று சொல்லி பிறருக்கு நாங்கள் காமிக்கணும். ஆமென். நம்ம பேனர் போடுறதுக்கு இல்லை, நம்ம விளம்பரம் போடுறதுக்கு இல்லை. ஆமென்.